ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. கர்த்தருடைய மகிமை இந்த இடத்தை நிரப்பினது. தேங்க்யூ லார்ட். அவர் சொன்னார், நான் நிரந்தரமாக இந்த இடத்துல என் பிரசன்னத்தை வைப்பேன்னு ஆண்டவர் சொன்னார். அப்படியே அவருடைய பிரசன்னம் நிரந்தரமாக இங்கு வைக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இன்றைக்கு மாறவில்லை என்பதற்கு அவர் இன்றைக்கும் செய்கிற அற்புதங்கள் சாட்சியாக இருக்கிறது. பாவம் ஒரு மனிதனை நரகத்தின் அக்கனிக்குள்ளே கொண்டு போய்விடும். ஒரு நாள் இந்த உலகத்திலே ஓட்டத்தை முடிக்கும் பொழுது அவனை நரகம் என்கிற ஒரு அக்கினி கடலுக்குள்ளே பாவம் கொண்டு போய்விடும். பாவம் செய்கிற ஒரு மனிதனும் வைகுண்டம் செல்ல முடியாது, சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது, பரலோகத்திற்கு செல்ல முடியாது. நீ எத்தனை பரிகாரங்களை செய்தாலும் அதனாலே பரலோகத்தை அடைய முடியாது. ஒரே ஒரு வழி உண்டு. இன்றைக்கு நீங்க ஏதோ ஒரு சாபம், ஒரு ஆசீர்வாதம் இல்லை, ஒரு நன்மையும் இல்லை, எல்லாம் தடைகள், நிந்தை, அவமானம் என்று கலங்குறீங்களா? இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. ரகசிய பாவங்களை மன்னியும், மதுபான பழக்கத்தை மன்னியும், சூறாடுகிற பாவத்தை மன்னியும். ஐயோ, கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள், எத்தனை பாவங்களுக்கு இடம் கொடுத்து விட்டேன். பண ஆசைக்கு இடம் கொடுத்து தப்பு பண்ணி கள்ளத்தனமாய் வருமானம் பண்ணுகிறேனே. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே. பாவத்தை மறைக்காதே வாலிப தம்பி, வாலிப மகளே, பாவத்தை மறைக்காத. இயேசுவே, பாவத்திலிருந்து விடுதலை வேணும், என் பாவம் மன்னிக்கப்படணும். ஜெபம் பண்ணு. உங்க பேர் என்ன? லட்சுமி. லட்சுமியா? எந்த காது கேட்காது? 5 வருஷமா கேட்காதா? இந்த காதை மூடுங்க. கேக்குதா? கேக்குது. எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? நான் கேபி பார்க். ஓகே. 5 வருஷமா இந்த ஒரு காது கேட்கவே கேட்காது. இன்னைக்கு அந்த காதை எல்லாம் கரந்தட்டி ஆண்டவங்க நன்றி சொல்லுங்க. ரொம்ப மக்களா இருந்தது இந்த கண்ணு. இது மட்டும் தான் ஆபரேஷன் பண்ணேன். எனக்கு அப்புறம் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த சுகம் இங்க தான் தெரியுது, உணர்ந்தேன். இது நல்லா தெரியுது, உங்க நல்லா பளிச்சுன்னு தெரியுது உங்க மூஞ்சி. 13 வருஷமா தெரியாது. ஆமா. அந்த கண்ணை மூடுங்க. இப்ப நல்லா தெரியுதா? நல்லா தெரியுது, நல்ல பளிச்சுன்னு தெரியுதா? 13 வருஷமா தெரியாத கண்ணை கர்த்தர் திறந்திருக்கிறார். எல்லாம் கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. வாயை ஓபன் பண்ண முடியாது, ரைட் சைடுல ஆக்சிடென்ட் ஆச்சு. எதனால் ஆக்சிடென்ட் ஆச்சு? ஆமா, ஏன்னா எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல். இப்போ வந்து வாய் ஃபுல்லா ஓபன் ஆகுது. நான் நர்ஸா ஒர்க் பண்றேன். நர்ஸா இருக்கீங்க, இந்த மாதிரி ஓபன் பண்ணவே முடியாது. ஃபர்ஸ்ட் ஏசப்பா மகிமை. ஏசப்பானால சொட்டு குணமாகிட்டார். ஆமென். காட் பிளஸ் யூ. கண்ணுல கொஞ்சம் பார்வை ரொம்ப கம்மியா இருந்தது. எந்த கண்ணு? 2 கண்ணுமே. அப்படின்னா தூரமா இருக்கே தெரியாதா? ரொம்ப அவ்வளவு தூரத்துல இருந்து இப்ப தெரியுது. 7 வருஷமா அப்படி தெரியும். 7 வருஷமா நான் ஈபில வேலை செய்யறேன். எனக்கு எதுவுமே தெரியாது. தெளிவான பார்வை, எல்லாம் கரந்தட்டுங்க. மஞ்ச கொடி கூட தெரியுது. கண்டிப்பா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். காட் பிளஸ் யூ. வாங்க. காட் பிளஸ் யூ. சிம்லா பள்ளிக்கரணிலேருந்து வரேன். நான் அந்த ப்ரேயருக்கு வரும்போது எனக்கு கார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கு. வரவே முடியல, ரொம்ப வலியோடு வந்தேன். ஆனால் ஆண்டவர் இங்கே தொட்டு விடுதலை கொடுத்தாரு. நான் நல்ல பலம் எடுத்து திருப்பி போகிறேன். தேவனை பற்றி நிறையவே தெரிஞ்சுக்கணும், சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், சாபத்துலேருந்து எப்படி விடுதலை பெறணும்னு நல்லா சொன்னாங்க ஐயா. ரத்தத்தால் எப்படி நம்ம விடுதலை பெறுவோம்.